ஒரு ஊரில் ஒரு தச்சர் இருந்தார். காலையிலே அவருடைய தொழிலுக்கு தேவையான கருவிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு புறப்பட்டார். ஆனால் போகும் வழியிலே வாகனம் திடீரென பழுதடைந்து நின்றது. தள்ளி கொண்டு சென்று மெக்கானிக் கடையில் பழுது பார். முதலாளி அவரை கடுமையாக திட்டினார். மனம் முழுவதும் தச்சர் வேலைகளை ஆரம்பித்தார். சுத்தியலால் அடிக்கும் போது கைத்தவறி விரலில் காயம். மனம் முழுவதும் வேதனையுடன் தச்சர் வேலைகளை ஆரம்பித்தார். சுத்தியலால் அடிக்கும் போது கைத்தவறி விரலில் காயம். என்னடா இது, காலையில நமக்கு நேரமே சரியில்லையே. என் காரில் உன்னை வீட்டுல விட்டு விடுகிறேன். ரொம்ப நன்றி ஐஷா. ஐயா, இவள் தான் என் மனைவி, இது என் குழந்தை. அருமையா இருக்குங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐஷா. அன்பே, உள்ள சென்று தச்சர் அழைத்து வா. சரி தாத்தா. வா குழந்தை, இங்க வா. தாத்தா, மீது கொண்டா. தொழிற்சாலையில் நடந்த எந்த கவலையும் அவர் முகத்தில் இல்லை. தன் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக விளையாடியதோடு, இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது பாரு. ஆமா, இந்த சந்தோஷம் போதும். இவர்கள் மகிழ்ச்சி கண்டு நான் வியந்து போனேன். அதுவா முதலாளி, அது என்னுடைய சும தாங்கி மரம். ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து வந்ததும் என் எல்லா பாரங்களையும் இந்த மரத்திட இறக்கி வச்சுட்டு தான் உள்ள போவேன். வாசல்ல அந்த மரத்தை தொட்டு விட்டு வந்த பிறகு இப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடிகிறது? அது ஒரு பழக்கம் முதலாளி. Thanks for the help. We're all set. Yes, much appreciated. Safe travels.